பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வரத்துக்கான எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு அவங்க கோமதி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்னாச்சு, ஏதோ சொல்ல வர போல இருக்குது, முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் குமாருக்கு கல்யாண பேச்சு எடுத்திருக்காங்க. அப்போ சித்தி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், அரசி தான் இருக்கால்ல, சும்மா பொய்யை சொல்லிட்டு தாலி கட்டிட்டு வந்து பொண்டாட்டியை வாழ்ந்தவ, இப்போ போய் நம்ம முறைப்படி கேட்டு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு வீட்டில் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த பொறுக்கு பயிலுக்கு என் வீட்டு பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கோமதியும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கூட ஒத்தே கொடுக்கல. ஏற்கனவே அந்த வீட்டு பொண்ணுங்களை எல்லாரையும் கடத்தி வச்சிருந்தான். இப்போ எங்கள் வீட்டு பையன் ரொம்ப நல்லவன், அதனால் உங்கள் வீட்டு பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தாலி எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அம்மா பேசியிருக்காங்க. ஆனால் சித்தி தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் அண்ணி ரொம்ப நல்லவங்க தாண்டி, ஆனால் என் அண்ணனோட புத்தியும் அவன் பெற்று வச்சுருக்கானே அவனோட புத்தியும் கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. எங்கள் அண்ணி வேறு எங்கேயாவது போய் வாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்துவேலும் பாண்டியனும் என்ன பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் யாருக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாருக்கும் எதுவும் தெரியாது, நீங்களும் அவசரப்பட்டு கோமதிக்கிட்டேயோ இல்லை ராஜுக்கிட்டேயோ சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.